8th Standard English, Unit 2, Prose, Hobby Turns into a Successful Career. Section 1, Reading. Once there was a boy named Mani. He was studying at the school in his village. He found it difficult to read and write. His grandfather noticed it and helped him by reading bedtime stories. மணின்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருந்தான். அவன் தன்னோட பாடங்களை வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கஷ்டப்பட்டான். இதை அவங்க தாத்தா கவனிச்சாங்க. அவன் தூங்குற நேரத்தில் அவனோட தாத்தா சின்ன சின்ன கதைகளை அவனுக்கு வாசித்து காமிச்சாங்க. இது இவனுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. Gradually, he started reading on his own. Now, he not only enjoyed reading but also has started writing his own stories. Let us read an essay written by Mani. தாத்தா டெய்லி கதைகளை வாசித்து அவனுக்கு சொன்னதால இப்ப படிப்படியா தானாகவே வாசிக்க அவன் தொடங்கிட்டான். தனக்கு வாசிக்க தெரிஞ்சதுனால அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இப்போ மணி தானாகவே சொந்தமா கதைகளை எழுத ஆரம்பிச்சிட்டான். மணி எழுதின ஒரு எஸ்ஸேய இப்ப நம்ம வாசிக்கலாம். Hobbies are the activities that we do in our spare time. Hobbies are unique to people. Some like gardening, a few like photography, many have book reading as their hobby, while other hobbies are swimming, stamp collection, playing video games and many more. நாம சும்மா இருக்கிற நேரங்கள்ல விரும்பி செய்கிற செயல்களை ஹாபீஸ்னு சொல்லுவோம். சிலருக்கு தோட்டத்துல செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பேர் புக் வாசிக்கிறத ஹாபியா வச்சிருப்பாங்க. வேற என்ன ஹாபிஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? ஸ்விம்மிங், நீந்துறது, ஸ்டாம்ப் கலெக்ஷன், அப்புறம் வீடியோ கேம்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் ஹாபிஸ் தான். People have hobbies not only to pass their free time but also to do something useful. Hobbies help people learn new things, relax after a tiring day, and to energize their body and mind. Same is the case with me. I love writing, so it is my hobby. நம்மளோட ஃப்ரீ டைமை பாஸ் பண்றதுக்கு மட்டும் நாம ஹாபிஸ் வச்சுக்கிறது கிடையாது. ஹாபிஸ் மூலம் நமக்கு நிறைய பயன்களும் கிடைக்குது. ஹாபிஸ் மூலம் நாம புதுசா நிறைய கத்துக்கலாம். ஹாபிஸ் மூலமா டயர்ட்னஸ் நீங்குது, மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஐ லவ் ரைட்டிங், ஸோ இட் இஸ் மை ஹாபி. எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும், அதனால அது என்னோட ஹாபி. வாட் எவர் யூ லைக் டு டூ, மேக் இட் எ ஹாபி. வாரன் பஃபெட். நீ என்ன செய்ய விரும்புறியோ அதையே நீ உன்னோட ஹாபியா வச்சுக்கோ அப்படின்னு வாரன் பஃபெட்ங்கிறவர் சொல்றாரு. ரைட்டிங் இஸ் அ யூனிக் ஹாபி பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் தெம்செல்வ்ஸ் இன் தேர் ஸ்பேர் டைம். Many feel that writing is tough, but I do not think so. I feel writing is like painting our voice. When I get free time, I pick a pen and a notebook and start painting my ideas in words. I write stories, poems, and sometimes about my feelings. My mind relaxes when I pour my thoughts as words, so writing energizes me. Writing, அதாவது எழுதுதல் அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஹாபியா நான் நினைக்கிறேன். எழுதுற வேலைய கஷ்டமான ஒண்ணு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா எழுதுறத நான் கஷ்டம்னு நினைக்கிறது இல்ல. நம்முடைய வார்த்தைகளை வண்ணம் தீட்டுறது தான் ரைட்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பெல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ உடனே நான் ஒரு பேனாவையும் ஒரு நோட் புக்கையும் எடுத்துக்கிடுவேன். என்னோட எண்ணங்களை எல்லாம் வண்ணம் தீட்ட ஆரம்பிச்சிருவேன். நான் கதைகள் எழுதுவேன், கவிதைகளும் எழுதுவேன். சில நேரங்களில் என்னோட உள்ளுணர்வுகளையும் நான் எழுதுறேன். என்னோட எண்ணங்களை வார்த்தைகளா நான் எழுதுறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மன இறுக்கம் குறையுது. ஸோ ரைட்டிங் எனர்ஜைசஸ் மீ. எழுதுறதுனால எனக்கு ஒரு புது தெம்பு கிடைக்குது. When I write things, my imagination is at its best. I imagine a world with magic and magicians where I can fly and birds can talk. Writing helps me completely immerse myself into that world. Sometimes I sit with small children and entertain them with these stories of mine. The happiness of their faces makes me to write more and better. சில நேரங்கள்ல நான் அதிக கற்பனையா எழுதுவேன்.
நான் ஒரு மேஜிக் உலகத்துல இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கிடுவேன். அந்த உலகத்துல என்னால பறக்க முடியும், பேர்ட்ஸால பேச முடியும். நான் இப்படி எழுதச்சில அந்த உலகத்திலே நான் முழுசும் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிடுவேன். நான் சில நேரங்கள்ல என்னோட கதைகளை குட்டி பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். சின்ன பிள்ளைங்க என்னோட கதையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க என் கதையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறத நான் பார்த்து இன்னும் சிறப்பா கதை எழுதுவேன். Although writing is just a hobby for me, yet it is very beneficial. It opens my mind to think beyond the little things with a broader mind. It makes me more passionate about my life. It makes me learn new things and enjoy every moment of my life. ரைட்டிங் என்னோட ஹாபியா மட்டுமே இருந்தாலும் அதனால எனக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. என்னுடைய மனமானது ரொம்ப அதிக ஆற்றல் உள்ளதா மாறுது. என்னுடைய வாழ்க்கைய வளமாக்குது. எழுதுறதுனால நான் புதுசா நிறைய கத்துக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நொடியையும் நான் மகிழ்ந்து அனுபவிக்கிறேன். ரைட்டிங் இஸ் ஈஸி. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். மார்க் ட்வெயின். ரைட்டிங் ரொம்ப எளிதானது. நீங்க தவறா ஏதாவது எழுதியிருந்தா அதை அடிச்சிருங்க அப்படின்னு மார்க் ட்வெயின்ங்கிறவரு சொல்றாரு. மை ஹாபி ஹெல்ப் மீ இன் ஸ்கூல் டூ. When I started writing things, I was unable to describe them accurately. With time, my experiences helped me think of new ideas, and this made me a good writer. என்னுடைய ஹாபி என்னுடைய ஸ்கூல்லையும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எழுத தொடங்கிய போது சில விஷயங்களை கரெக்டாக விளக்கி கூற முடியாமல் இருந்தேன். காலப்போக்கில் என்னுடைய அனுபவங்கள் எனக்கு நியூ ஐடியாஸ், அதாவது புதிய ஐடியாஸ் கிடைக்க உதவிச்சு. அதனால நான் ஒரு நல்ல எழுத்தாளனா மாறினேன். Now I look out for things which I was not able to see before. Hence I can describe things better in my stories. I feel no problem with writing English essays or stories as it is my hobby. To become a better writer, I spend time on learning how to write in different forms like fiction and non-fiction. It is important to always learn and improve our hobbies. Who knows, one day I could be a writer like R.K. Narayan. முன்பெல்லாம் நான் கண்டறியாத விஷயங்களை இப்போ நான் கவனமாக பார்க்குறேன். அதனால் என்னோட கதைகளில் வர்ற பல விஷயங்களை இன்னும் சிறப்பாக விவரிக்க என்னால் முடியுது. ஆங்கிலத்தில் கதைகளோ கட்டுரைகளோ எழுதுறதுக்கு எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஏன்னா கதை எழுதுறது என்னோட விருப்பமான ஓய்வு நேர பொழுதுபோக்கா மாறிட்டுது. நான் இன்னும் ஒரு சிறந்த எழுத்தாளரா மாறுறதுக்கு கற்பனை கதைகள், கற்பனை இல்லாத உண்மை கதைகள் இதெல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட நேரத்தை செலவழிக்கிறேன். எப்போதுமே கற்றுக்கொள்றதும் நம்முடைய ஹாபிஸை சிறப்பாக செய்யறதும் மிக முக்கியமானதாகும். நானும் ஒரு நாள் ஆர்கே நாராயணனை போல ஒரு சிறந்த எழுத்தாளன் ஆவேன். Glossary. First one, unique, distinctive or uncommon. தனித்தன்மை வாய்ந்த செயல். Next, exhaust, tire out. Exhaustனா சோர்வடைகிறது. Energizes, give energy. Passionate, intense, heartfelt. Accurately, exactly. Accuratelyனா மிக துல்லியமான, அதாவது மிக சரியானது அப்படின்னு அர்த்தம். ஃபிக்ஷன், இமேஜினேட்டிவ் ரைட்டிங். ஃபிக்ஷன்னா கற்பனை கதைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பேர், எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரானா அதிகமாக.